மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து குடும்பத்தினர் மீது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பற்றுதல் வச்சிருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கருணைன்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி தெரியும் மகர ராசின்றது உலக ராசி. ஸோ அதனால இவங்க எப்பவுமே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லார் மீதுமே ஒரு அன்புன்றது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, ஸோ எல்லார் மீதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பா இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3ஆம் பாவத்துல சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 3ஆம் பாவத்துல சனி பகவான் பெயர்ச்சி அடைந்ததுனால இந்த வரப்போற வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது நினைச்ச விஷயங்களை தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் நார்மலாவே. ஸோ ஆனா அப்படியேப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு நார்மலா இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு தைரியமா இருக்கக்கூடியவர்கள். ஆனா இப்போ 3ல போயிட்டு சனி பகவான் உட்காந்து இன்னும் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போறார். ஸோ அதனால ரொம்ப நாட்களா தொழில் ஆரம்பிக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு பண்ணாம இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில தாராளமா பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஸோ தைரியமா இறங்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா 6ல இருக்காரு. அதாவது குரு பயிற்சியில குரு பகவான் 6ல போய் இருக்காரு. குரு அதாவது 12ஆம் வீட்டுபடி 6ல் இருக்கிறது பாத்தீங்கன்னா விபரீத ராஜ யோகத்தை இவங்களுக்கு உண்டு பண்ண போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால திடீர் பணம், திடீர் புதையல் யோகம், ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலான்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால எங்க இருந்துதான் பணம் வருதுன்னே தெரியாது. செய்யற தொழில பாத்தீங்கன்னா இவங்க நினைச்சதோட அதிகமா லாபம் வரும். இல்ல ரொம்ப நாளா யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் கை கூடி வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்க இருந்துதான் இவ்வளவு பணம் வந்தது, அது திடீர்னு பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துன்றது உனக்கு வரப்போகுது. அவங்க ரொம்ப நாளா இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ சேல்ஸ் பண்றோம், எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம், உங்க அப்பா வீட்டு சொத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை தேடி அந்த சொத்தை கொடுத்துட்டு போறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இடம் வித்த பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் மழை பொழிய போதுன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்காவே. ஏன்னா அவ்வளவும் நல்லது நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2ல ராகு பகவான் இருக்காரு. அதாவது 2ல ராகு பகவான், 8ல கேது பகவான் இருக்கிறதுனால கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பயப்படவே வேண்டாம். அதாவது இந்த தோஷம் இருந்தாலுமே ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி உங்களுக்கு மறைமுகமான பணங்களை அள்ளி கொடுக்க போறாங்கன்னு சொல்லலாம். அதாவது நீங்க மறைமுகமான பணம்னா என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான பணங்கள், அதாவது டபுளா ட்ரிபிளா வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 1000 ரூபாவும், லட்சமா எதிர்பார்த்த இடத்துல கோடியாவும் அந்த மாதிரி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான பணம் இந்த ராகு கேது பயிற்சியிலே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கால சர்ப்ப தோஷம்ன்றது பயப்படாம நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னாவே போதும். மறைமுகமான பணங்களை ராகு பகவான் உங்களுக்கு கொண்டு சேர்க்க போறார். ஸோ அதனால நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஆனா வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மட்டுமே பாத்தீங்கன்னா, ஏன்னா 2ல ராகு இருக்கிறதுனால பாம்பு கொத்துற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கும். ஸோ நீங்க என்ன சொன்னாலுமே அதுல ஒரு எப்படி சொல்றது, மற்றவங்களுக்கு அது கொட்டுற மாதிரியான ஒரு பேச்சு அது கொடுத்துரும். ஸோ அதனால மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது உங்களுக்கு சுபிட்சத்தை தரும் சொல்லலாம். இல்லைன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் அள்ள முடியாம பிரச்சனைகளை மாட்டிட்டு முழிக்காத வேண்டாம் மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ல 2 கிரகங்கள் இருக்கு. அதாவது சனி பகவானும் 3ஆம் பாவத்துல இருக்காரு, சுக்கிர பகவானும் இருக்காரு. 2ல சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம்ன்றது எப்படி வரப்போகுது, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரொம்ப நாட்களாவே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல
கொடுத்துருக்கோம், நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். மாற்றி 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 வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃப் அட்மிட் ஆனாங்கன்னா அடுத்து ஹஸ்பண்ட் அட்மிட் ஆவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க அட்மிட் ஆவாங்க. அந்த மாதிரி உடம்பு ரீதியான பிரச்சனைகள். ஒரு நாள் இவங்க கூட நிம்மதியாக இருக்க முடியலடா சாமின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது கடன் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த உயிர்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து படு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு போன வருஷம்லாம் தள்ளி இருக்கும். ஆனால் இந்த வருஷங்கள்லாம் வந்து நீங்கள் பட்ட கடன்கள் எல்லாமே அடைக்க போறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா நகையுமே எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு நகை இல்லை எனக்கு, நான் ஒரு ஆஃபீஸ் நான் போகிறேன், இந்த ஒரு லேடிஸாக இருந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆனால் என் கழுத்தில் ஒன்றும் இல்லை, நான் வந்து கயிறு மாட்டிட்டு போகிறேன், ஒரு சரடு கூட போட்டுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கமாக இருந்த இந்த லேடிஸுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த நகைகளை வாங்கி நீங்களே போட போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் கிடைச்சி அது மூலயமா உங்களுக்கு பணம் வரப்போகுது. ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம், அதாவது வெளியூரில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை வந்து வெளியூருக்கான ஒரு பயணத்தை வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியூர் போயிட்டு வேலை பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு நினச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கனவு நிறைவேற போகுது. ஸோ அதனால் வெளியூர் பயணம் போக போகிறீங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் வந்து பசங்க வந்து, அதாவது +2 10th எக்ஸாம் எழுதின பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதோட அதிகமான மார்க் வரப்போகுது. அதாவது சென்டம் அளவுக்கு இல்லைனாலுமே ஒரு 90 80 வாங்குற அளவுக்காவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் உங்க கைக்கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்கான பரிகாரம். மகர ராசிக்குல வந்து இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் மாதம் வர சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்க சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, திருநள்ளார் போயிட்டு வாங்க. ஒரு தடவை திருநள்ளார் போயிட்டு அந்த நலத்தமையந்தி குளத்துல வந்து ஒரு 3 தடவை முழுகிட்டு நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை வந்து அங்க விட்டுட்டு வர்றது நல்ல சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு கிராம் வந்து வெள்ளி காயின் இல்லைன்னா 2 கிராம் வெள்ளி காயின் வாங்கி உங்க தலையை சுற்றி அந்த குளத்துல போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ, அதாவது அன்னதானம் போடுறது, இந்த மனநிலை சரியில்லாத பசங்களுக்கு அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி அன்னதானம் போட்டிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மாதம் வர ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு கொல்லும், கருப்பு உளுந்து கொள்ளு, இதை வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா புத்துக்கிட்ட வந்து ஒரு வாழை இலையில கருப்பு உளுந்து கொள்ளு வந்து வச்சிருங்க. அதே மாதிரி புத்து மேலே வந்து மஞ்சள் தூவி வாசனை பூலாம் வந்து புத்து மேலே தூவிட்டு உங்கள் கையால் பால் ஊற்றிட்டு வாங்க. ஸோ ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்குது. ஸோ குரு பகவான் மே மாதம் பயிற்சி அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஏற்றம் கொடுக்க போகிறாரு. இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வெள்ளை மூக்கடலை இருக்கு பாருங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயிலில் இருக்கிற, அதாவது நைட் ஊற வச்சிருங்க, காலையில எடுத்துன்னு போயிட்டு சிவன் கோயில்ல இருக்கிற குளத்துல வந்து உங்க கையால உங்க தலையை 3 தடவை சுத்தி போட்டுட்டு வாங்க. மீன் அதை சாப்பிடும் போது குரு பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து அது விலகும்னு சொல்லலாம்.